சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அதுக்கு அருகே இருக்கக்கூடியது அணைமேடு ராஜமுருகன் அப்படிங்கிற ஒரு கோயில். அங்கே பரம்பரையாக ஒரு குடும்பத்தினர் தான் அந்த கோயிலை கட்டி காத்துட்டு வராங்க. இங்கே சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அங்கே வந்து அந்த கோயிலில் வழிபாடு செய்வது உண்டு. 40 ஆண்டு காலமாக அந்த கோயில் இருக்குது. திடீர்னு அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணிருக்குன்னா, பக்கத்தில் ஒரு கோயிலை பார்த்துட்டு அங்கே ஒரு மிக உயரமான சிலை இருக்கிறது பார்த்துட்டு, அதே மாதிரி நம்மளும் ராஜமுருகனுக்கு ஒரு சிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி 55 அடியில் ராஜமுருகனுக்கு சிலை அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்திருக்கே தவிர அது யார் மூலம் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியலையான்னு தெரில. ஒரு ஸ்தபதிகிட்ட அவங்க சொல்லியிருக்காரு, அவர் இது வரைக்கும் முருகன் சிலையெல்லாம் செஞ்சதே இல்லையா. பட் என்னதான் இருந்தாலும் இவர் சொல்லிட்டாங்களேன்னு அவரும் நான் செய்கிறேன்னு ஆரம்பித்து கடைசியில் அது அந்த சிலை வந்து வேறு விதமாக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு மக்கள் இது பண்ண முருகன் சிலை மாதிரியே இது இல்லையே அப்படின்னு. அந்த கோயிலுக்கு வேறு சமயத்தில் கும்பாபிஷேகம் வேறு செய்ய இருக்கிறாங்க. அங்கே இருக்க சுற்றி வட்டார இருக்கிற கிராம மக்களும் சரி, இந்து முன்னணி சேர்ந்துட்டு இது வந்து கேலி கூத்தாக இருக்கிறது, இப்படியெல்லாம் வந்து முருகன் இருக்க மாட்டார், அதனால் இந்த சிலை அமைப்பை கொஞ்சம் நீங்கள் மாற்றணும், அதற்கு பிறகு தான் கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஒரு நல்ல விஷயம் அந்த கோயிலுக்கு இருக்கிறவங்களும் ஏற்றுன்ட்ருக்காங்க. சரி நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி இந்த போராட்டத்திற்கு அடுத்து இப்பொழுது அந்த சிலையை சரி செய்வதற்கான செப்பனிடுவதற்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். அப்புறம் சென்னையில் கபாலீஸ்வரர் கோயிலில், ஏன்னா இது தனியார் கோயில், அடுத்தது நம்ம HRNC சொல்லாமல் இருக்க முடியாது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சனி ஏப் அப்படின்னு ஒரு வண்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த லோடு வண்டி, அது வந்து கபாலீஸ்வரர் கோயில் உள்ளாரே எங்கே பார்த்தாலும் பிரகாரத்தெல்லாம் சுற்றி வந்துகிட்டு இருக்கிறது. அப்படி வந்து ஒரு படம் சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறது? அது அந்த சேலம் முருகன் கோவில் விஷயத்தில் அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி முருகன் என்றால் அழகு அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்மளுடைய நம்பிக்கை, காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது வேணும்னே அவர் அந்த மாதிரி செஞ்சிருப்பாருங்கிறது இதில் இருந்தாலும் அதை வந்து எப்படி வரும் ஏதா வரும் அப்படிங்கிறத அவங்க வந்து கவனம் கொடுத்து செஞ்சுருந்தாங்கன்னா, இப்போ காலம், நேரம், பணம், மனித உழைப்பு இதெல்லாம் வேஸ்ட் ஆகிருக்க போகிறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் வர 19ஆம் தேதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்து முன்னணி கோரிக்கை, பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று நாங்கள் இதை முகத்து சரி செஞ்சுட்டு மாத்திரம் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு பெருசாக இதை பற்றி ஐடியா இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஓமாமலியூர் சிவன் கோவில் 1500 வருஷத்து பாடல் பெற்ற கோவிலில் கும்பாபிஷேகம் செய்யும்போது எங்கூர் ஸ்தபதி குருமூர்த்தின்னு இருக்கார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த சில்ப சாஸ்திரத்துக்கு சொன்னார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்குது, அந்த கோவிலையே அந்த குருமூர்த்தி தான் இது பண்ணார். அப்போ அவர் சொன்ன சில்ப சாஸ்திரத்தில் கைக்கு எவ்வளோ இருக்கணும், முகத்துக்கு எவ்வளோ இருக்கணும், கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத விலாவாரியாக அந்த குருமூர்த்தி என்கிட்ட சொல்லும்போது தான் அதை வச்சு தான் கொஞ்சமாவது எனக்கு அதை பற்றி ஒரு அடிப்படை அறிவு வந்தது. ஆனால் அதில் வந்து அந்த சிலையில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. அது தெரியாத விஷயத்த நான் அது வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லைங்கிற கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இருந்தாலும் அதையும் கவனத்தில் கொள்ளணுங்கிறது தான் நம்ம ஸ்ரீ டிவி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். இந்த கோவில் வந்து உள்ளூரில் மட்டும் இல்லாமல் அக்கம்பக்கத்து மாவட்டங்கள்லேயும் அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியோட ஒரு பாப்புலரான ஒரு கோவில் அதுக்கு வந்திருந்துருக்காங்க. அந்த ஸ்தபதியே என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஐயனார் சிலையும் மதுரை வீரன் சிலையும் தான் செஞ்சுருக்கேன், எனக்கு இதை கேட்ட உடனே சரி பண்ணுவோன்னு நான் ஒரு ஆர்வக்கோளாறில் சொன்னேன் அப்படின்னோடனே இப்போ அந்த கோவிலோட தர்மகர்த்தாவும் நாங்கள் மாற்றி செய்கிறோங்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஒரு தவறு செய்யறது வந்து ஒரு இயல்பு, அதை நான் மாற்றிக்கிறேங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அதை நன்றி தான் நம்ம தெரிவிக்கிறோம். அந்த பகுதி மக்கள் சார்பாகவும் இந்து முன்னணி சார்பாகவும் ஸ்ரீ டிவி சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுப்போம். இது அந்த கோவில் விஷயத்தில். ஆனால் மயிலாப்பூர் கபாலி கோவிலில் அவன் அடங்கவே மாட்டான் அப்படின்னு இந்த வடிவேலு சொல்லுவார், அந்த மாதிரி ஒரு இது அடங்கமறு அத்திமீறுன்னு திருமாவளவனுடைய பாணியில் தான் குறிப்பாக கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வரக்கூடிய ஈஓஓ இல்லை அங்கே வரக்கூடிய அதிகாரிகளோ இருக்காங்களோன்னு ஒரு டவுட் எனக்கு. ஏன்னா அந்த கோவில் வாசப்படியில் தீப்பிடிச்சி எரிஞ்சுது, பார்த்துருக்கோம் போன மாதம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அங்கே போய் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான். ஏன்டா டான்ஸ் ஆடுறேன்னா, இல்லைங்க அவர் ஆடாதுன்னு சொல்லிட்டோன்றான்.
எதுக்குடா தேங்காய் பறிக்கிறதுக்கு சவுக்கு மரத்தில் ஏறினேன்னா அதான் நான் இறங்கிட்டேனே அப்படிங்கிற கதையா, நான் தான் தென்னை மரத்தில் ஏறல சவுக்கு மரத்தில் ஏற்றுன்னு தெரிஞ்சு இறங்கிட்டேனே, அப்புறம் ஏன் என்ன குத்தம் சொல்றேங்கிற கதை. ஏங்க அவர் தான் நாங்கள் வெளில விரட்டி விட்டோமே, ஏன்டா ஆட வந்தா நீ ஏன்டா அதை கவனிக்கல, உன் வேலையே அதானடா. அங்க போய் பக்தர்கள் போய் இந்து முன்னணிக்காரங்களோ பிஜேபிக்காரங்களோ போய் எம்பெருமான் பரமசிவன்கிட்ட போய் கபாலிகிட்ட போய் மனு கொடுக்க போனா போலீஸை வச்சு அப்புறப்படுத்துவாங்க. நீங்க பக்தியை வந்து ஒழுங்கான திருநீர் கொடு அப்படின்னு திருச்செந்தூர்ல அண்ணாச்சி கூட போயிருக்கும்போது அந்த திருநீர் வந்து நெத்தியை பொக்குது அப்படின்னு சொல்லி வாயில திருநீரை போட்டுக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். தலையிலையும் போட்டு அந்த திருநீர் வந்து மந்திரமாவது நீர் அப்படின்னு ஒரு நம்மளுடைய தேவாரமே இருக்கு. அதை ஒட்டி அந்த மாதிரி அந்த திருநீர் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னா அதை மாற்ற மாட்டோம் அப்படின்னோன்னா அண்ணாச்சி கொடிமரத்து கீழே வந்து அமர்ந்துக்கிட்டு அந்த விபூதி எல்லாம் முன்னாடி அப்புறப்படுத்துங்க, நல்ல திருநீரா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவரே அந்த கோவில்ல அவ்வளவு தூரம் மல்லு கட்ட வேண்டியதா இருந்தது. அதுக்கு சற்றும் குறைவு இல்லாம கபாலீஸ்வரர் கோவில், கபாலி கோவிலில் நீங்க போய் பக்தியோட நீங்க போனீங்கன்னா உங்களை அடிச்சு விரட்டுவாங்க. நீங்க போய் இதுக்கு ரீல்ஸுக்கும் ஷார்ட்ஸ் வீடியோஸுக்கும் டான்ஸ் ஆடலாம், நீங்க அந்த கோவில் வாசல்ல என்ன மாதிரி இதை வேணா பயன்படுத்தி கொளுத்தலாம், மாற்று மதத்துல போய் கல்யாணமும் பண்ணலாம். அந்த கோவிலுக்குள்ள போய் அவன் வந்து கிரிப்டோ கிறிஸ்டினா இருக்கிறவன் வந்து அந்த கோவிலையே கல்யாணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்ப வண்டியும் ஓட்டிட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது அங்க வந்து இவங்க அடுத்தது ரோடு ரோலரை விட்டோ இல்லை வேற என்ன பண்ணுவாங்களோ தெரியல, மயிலை திருடலாம். நிலத்தோட குத்தை, அதாவது அவன் செய்ய வேண்டிய வேலையை தவிர அந்த மனையடிக்கு வர வேண்டிய வாடகை, அந்த கடைகளுக்கு வர வேண்டிய வாடகை, கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் நிலத்திலேருந்து வர வேண்டிய வாடகை, இதெல்லாம் வசூலிக்கிறத விட்டுட்டு செய்யக்கூடாத அத்தனை செயல்களையும் செய்யக்கூடிய இந்த இந்து அறநிலைத்துறை நிர்வாகம், அது இந்து அறநிலைத்துறைன்னே சொல்லக்கூடாது, கோவில் கொள்ளைத்துறை நிர்வாகம் கபாலி கோவிலில் அடிக்கிற கூத்துங்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கபாலிக்கு வந்து கோபம் வந்து இவங்களெல்லாம் செவிலே 4 இழுக்க போறாரு பாருங்க. கபாலீஸ்வரரை இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க போறாரு. அதுவும் நடக்க தான் போகுது.